ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி மகி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பானிபூரி. ரொம்பவும் சிம்பிள் மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி போறது நல்ல கிறிஸ்பியான பூரியும் அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா. அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல. அப்புறம் பானி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு இப்போ ரவையும் மைதா மாவும் எடுத்து வச்சிருக்கோம். 1/4 கிலோ அளவுக்கு ரவை இருக்கும். மைதா வந்து 2 to 3 டீஸ்பூன் மைதா இருந்தால் போதும். அந்த கோட்டிங்காக மைதா இருந்தால் போதும், அதிகம் தேவைப்படாது. நீங்கள் அதிகமாக மைதா சேர்த்தீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பியாக வராது. ஸோ ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ரவையை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவை அப்படியே இருக்கும். நம்ம தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம வந்து பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக மிளகு சீரகம் ரெண்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வெறும் வானல்ல நல்லா வறுத்து எடுத்துருவோம். தீஞ்சு போயிடக்கூடாது, கசக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பானிக்காக புதினா எடுத்திருக்கோம். 1 கப் புதினா எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். புதினாவை விட மல்லியோட அளவு கொஞ்சம் குறைவா இருக்கணும். ஒரு 2 to 3 பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு அளவு நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரகம் பொடியை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இதுல மசாலா வந்து மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்க்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு எலுமிச்சை மலம் அளவுக்கு புளிப்புக்காக நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இதை வடிச்சு எடுத்துக்குவோம். பாருங்க, நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு உப்பு இப்போ சரி பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பானிக்கு இந்த பொருள் மட்டும்தான் சேர்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பானி. இப்போ நம்ம கிழங்கு செய்யறதுக்காக 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடுசா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரகம் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம உருளைக்கிழங்கு. இந்த மெத்தடு தான் ரொம்ப நல்லா இருக்கும் பானிபூரிக்கு. இப்போ நம்ம 1/2 hour ஊற வச்ச மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு. பாருங்க, இதோட கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம ஒரு 10 to 20 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இந்த டோ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பூரி நல்லா புஃப்னு எழுந்து வரும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பூரி. இது ஒரு 15 to 20 நிமிஷம் கம்பல்சரி நல்லா அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் பர்ஃபெக்டா வரும். ரவை தெரியக்கூடாது. பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாவை நான் 2ஆ பிரிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு அது மேலேயே கொஞ்சம் வெறும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மேலே நம்ம திரட்டி எடுக்கிறதுக்காக. இப்போ எல்லா சைடும் ஒரே ஈவனா நம்ம இந்த மாவு திரட்டி எடுத்துருவோம், சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திரட்டிட்டோம். ரொம்ப தின்னா இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு திக்காவே இருக்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு. இப்போ ஒரு கப்பு இல்லை டம்ளரு இல்லை நீங்க அந்த அச்சு போடுறது இருந்தாலும் நம்ம ரவுண்டா அச்சு வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். சின்னதாகவும் பெருசாகவும் நம்மளுக்கு என்ன சைஸ் பானிபூரியோட அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, பூரியோட சைஸ் இந்த அளவுக்கு நல்லா எலும்பி வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்ல இதே போல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். பூரி பொரிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒன்னொன்னா நம்ம போட்டு எழுப்பி எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வைங்க. அப்படி இல்லைன்னா சட்டுன்னு கருகி போயிடும். நம்மளுக்கு நல்லா வெந்து கோல்டன் கலரா வரணும். இதே போல எல்லா பூரியும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். பானிபூரியோட பூரி மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனா நீங்க அதுக்கு யூஸ் பண்ற மைதாவோட அளவு ரொம்ப குறைவா சேர்த்து எடுத்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டா பூரி ரெடி ஆயிட்டு வரும். அதே போல ஆயிலும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிங்கன்னா மட்டும்தான் பூரி நல்லா புஃப்னு எழுந்து வரும். பாருங்க, பூரி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இதே போல நம்ம எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துடலாம்.
அவ்வளவுதாங்க, நம்மளோட பானிபூரியோட பூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் உடைச்சு காட்டேன். ரொம்ப கிறிஸ்பியா பூரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கு.